श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। प्रभावपद्धति श्लोकं 36। तिष्ठन्तु श्रुतयत्ततोऽपि महितं जागर्ति तत्पादुके तद्धातृक्प्रदनाय तावकगुणग्रामाय रामायणं यस्यासीदरविन्दसम्भववधू मञ्जीरशिञ्जारव स्पर्धा दुर्धरपादपद्मपणिति वल्मीकजन्मा कविः। பதபதார்த்தம். ஹே பாதுகே, பாராய் பாதுகையே, ஸ்ருதயஹா வேதங்கள், திஷ்டந்து இருக்கட்டும், ததோபி அந்த வேதங்களை காட்டிலும், மகிதம் கொண்டாடப்பட்ட, தத்து அந்த ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணமானது, தத்தாத்ருக் அப்படிப்பட்ட, பிரதனாய பிரசித்தியை உடைத்ததாயிருக்கின்ற, தாவக உன்னுடையதான, குணங்களுடைய, கிராமாய கூட்டங்களை தெரியப்படுத்துவதற்கு, ஜாகர்த்தி விழித்து கொண்டிருக்கின்றது. யஸ்ய யாதொரு ராமாயணத்திற்கு, அரவிந்த சம்பவ தாமரை பூவில் உண்டான பிரம்மாவினுடைய வது பத்னியான சரஸ்வதியினுடைய மஞ்சீர கால் சிலம்பின் சிஞ்சாரவ சப்தத்தோடு கூட ஸ்பர்தா கலகத்தினால் துர்தர தூக்க முடியாமல் இருக்கின்ற பாத ஸ்லோகத்தின் 4 பாகத்தினால் பத்த செய்யப்பட்ட பணிதிகி வார்த்தையை உடைத்ததாயிருக்கின்ற வல்மீக ஜன்மா பூமியின் புற்றினின்றும் உண்டான வால்மீகி மகரிஷியானவர் கவிஹி கவனம் பண்ணுகிறவராக ஆசித்து ஆனாரோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இதில் ஆரம்பிக்கிறத எப்படி சொல்கிறார்? ஸ்ருதயக வேதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதங்களில் பாதுகையோட பிரபாவம் பேசுறது இருக்கட்டும், அந்த வேதங்களை காட்டிலும் கொண்டாடப்பட்ட ராமாயணத்தில் உன்னுடைய பிரபாவம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற. வேதங்களை விட ராமாயணம் ஒசத்தியா அப்படின்னா ராமாயணம் ஒசத்தி தான். ஏன்னா ராமாயணம்ன்றது காந்தா சங்கீதை. வேதம் சொல்கிறது, வேதம் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கும், இப்படி பண்ணு இப்படி பண்ணாத, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கும். ஆனால் காந்தா சங்கீதைன்ற ராமாயணமானது நமக்கு ஹிதமாக உபதேசம் பண்ணும் எல்லாத்தையும். அதனால வேதங்களை விட ராமாயணம் நமக்கு உயர்ந்தது தான். இன்ஃபேக்ட் ராமனை விடவுமே ராமாயணம் உயர்ந்தது அப்படின்வா. ஏன்னா ராமாயணத்தை ராமரை சொல்லும்போது, கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புல்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. ராமன் இதில் விபவத்தில் எழுந்தப்ப திரேதாயுகத்தில் அவர் தன்னடி ஜோதி எழுந்தருளின போது அத்தனை பேரையும் புற்பா முதலா புல்லெரும்பு எல்லாத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாராம், வைகுந்தத்துக்கு ஏற்றினாராம், தன் கூடவே அழைச்சிட்டு போயிட்டாராம். ராமரானவர் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருந்தவாளை தான் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போனார். ஆனால் ராமாயணமானது எல்லா யுகங்கள்லேயும் இருக்குது, எல்லா யுகத்துலேயும் எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறது. ஆக ராமரை விட ராமாயணம் வஸ்தின்னுவா. இது நம்ம தனியாக ஒரு ராமாயணம்னு ஒரு உபன்யாசம் வச்சுட்டோன்னா அதில் அவ்வளோ பிரபாவம் சொல்லலாம். மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சு தர்மர் பீஷ்மரை கேட்குறார், நிறைய அரசர்கள் இந்த போரில் மடிஞ்சு போயிட்டா, அதனால ராஜா இல்லாத நிலைமை நிறைய குட்டி குட்டி ராஜ்யத்துக்கெல்லாம் வந்துடுத்து. ராஜா இல்லாத நிலைமைன்னா அது அராஜகம், ராஜகம். அதனால ராஜா இல்லாத நிலைமை வந்துடுத்துன்னா அராஜகம் விடுமே, அப்போ நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தர்மர் கேட்குறார். அதுக்கு பீஷ்மர் சொல்கிறாராம், நாட்டில் அங்கங்கே ராமாயண பாராயணம் பண்ணு, தன்னை போல அராஜகம்லாம் அழிஞ்சிடும், தன்னை போல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பீஷ்மர் உபதேசம் பண்ணுறதா மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆக ராமாயணம் உபதேசம் பண்ணப்பட்டதுன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் சால்வ் ஆகி நமக்கு மோட்சத்துக்கே வழி காமிக்கிற ராமாயணமானது ராமனை காட்டிலும் உசந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அப்பேற்பட்ட ராமாயணமானது, இதாவது ராமரை விடவுமே ராமாயணம் வசதி, வேதங்களை விடவுமே ராமாயணம் வசதி. அப்பேற்பட்ட ராமாயணத்தில் உன்னுடைய பிரபாவம் தாவக குண உன்னுடைய பிரபாவமானது அதிகமாக ஜாகர்த்தி விழித்து கொண்டிருக்கிறது, அதிகமாக பேசப்படுறது அப்படிங்கிற. அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்,
கொஞ்சமாக ராமாயணத்தை பற்றி பேசினாலும் நிறைய பேசினாலும் அது என்ன மாதிரியான இதுவாக இருந்தாலும் அதில் வந்து பாதுகையோட பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு. அது சம்க்ஷேப ராமாயணமாக இருக்கலாம், வால்மீகி ராமாயணமாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் பாதுகையோட பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து சுவாமி சாய்க்கிறார், இந்த ராமாயணத்தில் பிரம்மாவினுடைய பத்னியான சரஸ்வதி சொல்லி, இது சரஸ்வதியோட அந்த பாத சலங்கையோட சப்தத்தை கேட்டு வால்மீகியானவர் ராமாயணத்தை எழுதியிருக்காருன்னும் போது இதில் பிரம்மாவோடனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, சரஸ்வதியினோடது இருக்குது, வால்மீகியோடது இருக்குது, இத்தனை பேருக்கு. இதில் நடுவில் அவர் ஒரு வார்த்தை சாய்க்கிற, ஸ்பர்தா கலகத்தினால் அப்படிங்கிற. இப்போ இந்த இந்த ஒரு வார்த்தை நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பவுண்டரீபுரம் சுவாமி வந்து அவரோட இதில் ராமபிரானை கற்போம் அதில் வந்து ரொம்ப அழகாக ராமநாம சிறப்புன்னு ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அதாவது இது ஒரு 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 கதை, இது நம்ம புரிஞ்சுட்டாதான் இந்த வார்த்தையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ராமாயணம்ன்றது பிரம்மாவால் தான் முதல்ல எழுதப்பட்டதான். நமக்கு தெரிஞ்சது வால்மீகி ராமாயணம், ஆனால் முதல்ல பிரம்மாவால் தான் எழுதப்பட்டதான். அதை வந்து சதகோடி பிரவிஸ்தரம் அப்படின்னு சொல்லுவாள். 100 கோடி ஸ்லோகங்களோட பிரம்மா அதை எழுதினாராம். எழுதி முடித்த உடனே நாரதரை கூப்பிட்டு உபதேசம் பண்ணாராம். அவருக்கு நாரதர் வந்து இதை தான் சம்க்ஷேப ராமாயணமாக வால்மீகி உபதேசம் பண்ணார். ஆக பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் சம்க்ஷேப ராமாயணமாக வால்மீகிக்கு சொன்னார். அந்த சம்க்ஷேப ராமாயணத்தை பேஸாக வச்சுட்டு தான் வால்மீகியானவர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வால்மீகி ராமாயணம்ன்ற 24,000 ஸ்லோகத்தை அவர் எழுதினார். ஆக முதல்ல பிரம்மா வந்து நாரதருக்கு சொன்னார். அதுக்கப்புறமா அவருக்கே ஆசை வந்து அவர் சத்தியலோகம், கைலாசம், வைகுண்டம் எல்லாத்துலேருந்து அங்கே அந்த லோகவாசிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ராமாயணத்தை அவரே வந்து உபன்யாசம் பண்ணாராம். அப்படி கேட்ட உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை வந்துட்டான், இவ்வளோ நன்னா இருக்கேன் இந்த காவியம், அதனால இது நமக்கு வேணும் இல்லையா, நம்ம எப்போ வேணால் எடுத்து ரெடி ரெஃபரன்ஸாக பார்க்குறாமே, நம்மக்கிட்ட இருக்க வேண்டாமான்னு 3 பேரும் கேட்டாலாம். அப்போ இந்த 100 கோடி ஸ்லோகத்தை 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ன உடனே அப்போ பரமசிவனாரை கூப்பிட்டு சொல்கிறாராம் பிரம்மா, நீர் வந்து இதை 3 பேருக்கும் பிரித்து கொடும் அப்படின்ட்டு. இப்போ அவர் வந்து பிரித்து கொடுக்குறார். 100 கோடி இருக்கு இல்லையா, அதை 3ஆக பிரித்தார், 33 கோடி. அப்போ மீதி 1 கோடி இருந்தது, அதை திருப்பி 3ஆக பிரித்தார், 33 லட்சமாக பிரிக்கும்போது மீதி ஒரு 1 லட்சம் மீதி இருந்தது. அந்த 1 லட்சத்தை 33,000 பிரித்தார். அப்போ அதில் ஒரு 100 இருந்தது, அந்த 100 பிரித்தார். அப்போ அதில் ஒரு ஸ்லோகம் இருந்தது. இந்த மாதிரி பிரிச்சுட்டே வரும்போது ஒரு ஸ்லோகம் கடைசியில் மீறுறது. அந்த ஒரு ஸ்லோகத்தை 32 அக்ஷரம், அனுஷ்டுப் சந்தம் அப்படின்னா ஒரு லைனுக்கு 8 வார்த்தைன்னு 4 லைனுக்கு 32 எழுத்து. 32 எழுத்தை 30ஆக பிரித்து 10 கொடுத்துட்டா மீதி 2 எழுத்து நின்றது. அந்த 2 எழுத்தை சிவபிரான் சொல்கிறார், நான் தானே உங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தேன், இந்த 2 எழுத்தை நான் எடுத்துக்கிறேன்னு. அந்த 2 எழுத்து தான் ராம அப்படிங்கிற வார்த்தைகள். அதுதான் ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு அவர் கேனோபாயன லகுனான்னு பார்வதி கேட்கும்போது அவர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது இந்த 3ஆக பிரிச்சாச்சா, இப்போ சத்தியலோகத்துக்கு, கைலாச லோகத்துக்கு, வைகுண்டத்துக்குன்னு 3ஆக பிரிச்சாச்சு ராமாயணத்தை. அது இல்லாமல் டைரக்டாக நாரதருக்கு சொன்னது 4ஆவது. அந்த நாரதர் கேட்டு வால்மீகிக்கு சொன்னார், வால்மீகியை எழுதுன்னு பிரம்மாவும் சரஸ்வதியும் நேர வந்து ஆக்ஞாபிச்சார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா ஸ்பர்தா கலகத்தினால் துர்தர தூக்க முடியாமல் இருக்கின்ற ஸ்லோகத்தின் 4இல் ஒரு பாகத்தினால். ஆக இப்போ ராமாயணம் 4 விதமாக இருக்குது. அந்த 3 லோகத்தில் ஒன்று, பூலோகத்தில் ஒன்று, 4 விதமாக இருக்குது. இந்த 4இல் ஒரு பாகத்தை யார் பண்ணால்? வால்மீகி பண்ணார். அப்பேற்பட்ட பிரபாவம் இந்த 4த்துலேயுமே இருக்கான் பாதுகையோட பிரபாவம். அதனால் உன்னுடைய பிரபாவமானது வேதத்தில் மட்டும் இல்லை, ராமாயணத்தில் இருக்குது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இதுக்கு இவ்வளோ பெரிய கதை இருக்குது இதுக்குள்ளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டடியே. ஆக இந்த பாதுகையோட பிரபாவமானது ராமாயணத்தில் எல்லா விதமான ராமாயணத்துலேயும் ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு. அதில் வால்மீகிக்கு பிரம்மாவினுடைய அனுகிரகம் கிடச்சி இதை எழுதினார். பிரம்மாவுக்கு என்ன அவ்வளோ வசதி அப்படின்னா, அதுக்கு பிரம்மான்ற பதத்துக்கு இங்கே சுவாமி போடுற வார்த்தை அரவிந்த சம்பவ. அரவிந்த சம்பவன தாமரை பூவில் உண்டான பிரம்மா, பெருமாளோட நாபிக்கமலத்திலேருந்து வந்த தாமரை பூவில் உண்டான பிரம்மாங்கிறதுனால தான் அவருக்கே அவ்வளோ பெருமை அப்படிங்கிறதையும் சுவாமி இங்கே சாய்க்கிறார். ஆக இந்த ஸ்லோகமானது வேதத்தை காட்டிலும் ராமாயணம் வசதி,
அப்பேற்பட்ட ராமாயணத்தில் பாதுகையோட பிரபாவம் சொல்லப்பட்டிருக்குன்னா பாதுகையோட பிரபாவம் எத்தகையது அப்படின்னு சுவாமி விளக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.